Hi everyone, welcome back to EVERGREEN cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான prawn fry எப்படி செய்யணும்ன்றதை தான் பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம ஃப்ரைனாலே prawnல மசாலாலாம் கோட் பண்ணி அதை எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருவோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இந்த prawnல வந்து மசாலாவை கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேசா வேக வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். இது நம்ம நார்மலா ஃப்ரை பண்றதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எவர்கிரீன் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். இப்போ இந்த காரசாரமான ப்ரான் ஃப்ரையை எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ ப்ரான்ஸ் எடுத்து மஞ்சத்தூள் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் எந்த கடாயில் செய்ய போகிறீங்களோ அந்த கடாய்க்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலாலாம் ப்ரான்ஸில் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு சின்ன தக்காளியை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் இதையும் நல்லா கிளறிக்கோங்க. இதில் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது, அப்படியே தான் வேக வைக்க போகிறோம். ஏன்னா இந்த ப்ரான்ஸே நிறைய தண்ணி விடும். இதில் நான் சுத்தமாக தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு பாருங்கள். இதுலேயே நம்ம எல்லா ப்ரான்ஸையுமே வேக வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ப்ரான்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை வந்து நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். இதில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கருவேப்பிலையில கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் கடாயில் ஃபுல்லாக மசாலாலாம் ஊட்டிகிட்ருக்கோம். நீங்கள் இதில் வந்து எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலாலாம் எண்ணெயில் ஊறி இந்த ப்ரான்ஸோடு நல்லா சேர்ந்து வரும். நார்மலாக நீங்கள் ப்ரான்ஸை வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கும் நிறையவே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரான்ஸை வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது அது ரொம்ப சுக்காவாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ப்ரான்ஸ்லாம் வந்து நல்லா சாஃப்டாகவும் மசாலாவோட சேர்ந்தா மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதில் வேக வச்சுட்டு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட காரசாரமான ப்ரான் ஃப்ரை ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.